இப்போ தூக்கத்தில் எழுப்பி கேட்டா ஸ்டாலின் சார் விசில் ஊதுவார். இது என்ன பேச்சு? இப்படி ஒரு தலைவன் பேசலாமா? அப்புறமா ஒரு தலைவனாக வந்த பிறகு மேடையில் நின்று இப்படி டான்ஸ் ஆடுறது, இது என்ன அடையாளம்? இந்த விஜயகாந்துடைய கல்யாண மண்டபத்தில் அவர் அடக்கம் பண்ணியிருக்காங்களே, விஜய் கேப்டனுக்கு ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க, கேப்டன் நாளைக்கு. அது அந்த இதிலலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் அவ்வளோ கூடி கூடி வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க அவர் இறந்த பிறகு கூட. அப்போதான் நான் நினச்சேன், ச்சே, இப்பேற்பட்ட ஒரு தலைவனாக எம்ஜிஆர் சமாதியில், அண்ணா சமாதியில், அம்மாவுடைய சமாதிக்கு வந்த கூட்டத்திற்கு சரிநிகரான கூட்டம் வருகிறதே. இவனாலே தமிழ்நாட்டில் ஒரு 10% ஓட்டை பெற முடியலையே, அப்போ விஜய் எத்தனை சதவீத ஓட்டை பெறுவான்? கால்குலேஷன் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற குடும்பத்தில் 2 ஓட்டு இருக்குன்ற அது தப்பு, அது தப்பு. அவர் ஒரு கிறிஸ்தவர் தானே. நாகர்கோயிலில் சிஎஸ்ஐ கிறிஸ்தவன்ட்ட போய் கேளுங்க, எவனுமே விஜய்க்கு போட மாட்டான். முஸ்லீம்கிட்ட போய் கேளுங்க, எவனுமே விஜய்க்கு போட மாட்டான். அண்ணாமலை என்டிஏ கூட்டணி ஆடி போயிருக்கிறது. அண்ணாமலை வெளியேற்றினது வந்து பாஜகவின் மூத்த தலைவர்கள் யாரையும் மதிக்கிறது இல்லை. வயசு 39 வயசு ஆச்சு. பாஜக எடுத்த விஷயம் என்னன்னா, பாஜகவில் அவன் நல்லதோ கெட்டதோ ஹிந்துத்துவாவுடைய ஐடியாலஜி மட்டும்தான் ஏன் பேசும். ஆளாளப்பட்ட ஃபவுண்டர் ஆர்கனைசேஷன் அத்வானியை வெளியே போட்டானோ கோவாவில் 2013-14. அண்ணாமலை ஏமாத்திரம். எடப்பாடியோட மோதல் அங்கே என்னன்னா, சின்ன கவுண்டரா பெரிய கவுண்டரா? பெரிய கவுண்டர் எடப்பாடி, சின்ன கவுண்டர் யாரு? இவர். அவங்களுக்குள்ள சாதி மோதல். நான் அந்த கொங்கு மண்டலத்தை கையில் ஆடுவேன், அதில் தான் பிரச்சனை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சுஃபியான் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் திரு சார். 2026 தேர்தலை நோக்கி நம்ம பயணிச்சுன்னு இருக்கோம். பல மாற்றங்கள். நீங்கள் பல தேர்தலை பார்த்துருப்பீங்க. இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்குது. குறிப்பாக இதில் விஜயோட களம். இந்த விஜய் களம் வந்த உடனே மக்கள் மத்தியில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி, அதாவது திராவிட கட்சிகளான 2 துருவங்களையும் இன்றைக்கி விஜய் அதாவது உதாசீனப்படுத்துகிறாரு அப்படின்ற இடத்துல இன்றைக்கி பேசுகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? உங்களோட பார்வை எப்படி இருக்குது? என்னுடைய அனுபவத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே, 1984ன்னா 40 வருஷம் நான் பொலிட்டிக்கலாக பார்த்துருக்கேன். அன்னைக்கு உள்ள ஒரு அனுபவம் எனக்கு பார்க்கும்போது, இந்த தேர்தல் வந்து ரொம்பவே தமிழ்நாட்டு அரசியலில் வித்தியாசமாக இருக்குது. இந்த தேர்தலில் ரன்னிங் ரேஸில் யாரெல்லாம் இருக்கா, யார் எடுத்தது தாக்கம் என்ன? முதல்ல நடிகர் விஜய் வந்து யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு, அப்புறம் எப்படின்னா திருவிழா கடைகள் வந்து ஊதப்படுகிற ஒரு சோப்பு நீர்க்குமிழ் போல பெருக்கார். நேற்று முன்தின ஒரு பனையூரில் பேசும்போது அந்த பேச்சில் எந்த அர்த்தமும் இல்லை. 16 நிமிஷமா 18 நிமிஷமா 20 நிமிஷமா அவர் பேசினார், 50 நிமிஷமா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு பேச்சில் சீரியஸாக ஒரு தலைவன் பேசும். பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், மாற்று கருத்து உண்டாலும் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார், பெருந்தலைவர் காமராசர், பக்தவச்சலம், ரெட்டியார் எல்லாருமே பிரமாதமாக பேசக்கூடிய, கருணாநிதி அவர்கள், செல்வி ஜெயலலிதா, யாருமே இப்படி ஆட்டம் போட தெரியாது. இப்போ நீ வந்து எக்ஸ்பெக்டிங் லாட்டு, எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுது எல்லா இடத்துலையும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திமுக இருக்குது, அடுத்த அந்தஸ்தில் விஜய் வந்துடுறாப்புல. அதிமுகவுக்கு சமமாக 27%, அதிமுகவும் 28%. இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுகிறது. முதல்ல ஒரு தலைவனுக்கு இருக்கிற அந்தஸ்து என்ன, உனது நோக்கம் என்ன, உனது கொள்கை என்ன, உனது திட்டம் என்ன, உனது மேனிஃபெஸ்டோ என்ன, வாட் வில் ஹேப்பன், என்ன நடக்கும் நீ வந்தால். அதை விட்டு போட்டு என்ன பேசுகிறாருன்னா, ஒரு 4 வார்த்தை சொல்கிறார். மாமா அப்படின்னு முதலமைச்சரை சொன்னார், அது முதல்ல தப்பு. அதே ஒரு 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 சங்கடமான பேச்சு. முதலமைச்சரை கண்ணியத்துக்குரியவர் முதலமைச்சர் அல்லது திரு ஸ்டாலின் அவர்கள் அல்லது ஸ்டாலின் அப்படி பேசலாம். இப்போ தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் ஸ்டாலின் சார் விசில் ஊதுவார். இது என்ன பேச்சு? இப்படி ஒரு தலைவன் பேசலாமா? அப்புறமா ஒரு தலைவனாக வந்த பிறகு மேடையில் நின்று இப்படி டான்ஸ் ஆடுறது, இது என்ன அடையாளம்? நீங்கள் என்ன செய்வீர்கள்? குடும்பத்தோடு எல்லாரும் விசில் ஊதிக்கொண்டு குடும்பமாக ஓட்டு போடுவார்கள். இது என்ன பேச்சு? கான்ஃபிடென்ஸாக இருங்க, எல்லாரும் விசிலை தான் கையில் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு விசில் ப்ளோவர், ஆங்கிலத்தில் விசில் ப்ளோவர்னால் வேற ஒரு அர்த்தம். விசில் ஊதுறதுங்கிறத எடுத்து எடுக்கக்கூடாது. அந்த விசில் ப்ளோவருங்கிறதுக்கு பல எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணக்கூடிய ஆங்கிலம் ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு வேறு அர்த்தம். இந்த மாதிரி ஒன்று கிடக்கு ஒன்று பேசிக்கிட்டு நானும் உட்காந்து கேட்டு ஏதாவது பதிவு செய்யலான்னா எதுவுமே இல்லை. இது ஒரு பக்கம். வழக்கம் போல் இனவாதத்தை தூண்டி பேசுகிற சீமா, அவர்கிட்ட எதுவும் இல்லை. திமுகவின் மீது ஏராளமான புகார்கள், ஊழல் புகார்கள், பலவிதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது. திமுகவை வீழ்த்துவதற்கு சரியான ஒரு கட்சி இருக்கிறதா அப்படின்னா எதிர்க்கட்சிகள் எதுவுமே இல்லை.
என்டிஏல இன்னைக்கு என்ன நிலைமை? அண்ணாமலை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். டிடிவி தினகரன் ஐ ஓன்ட் கண்டெஸ்ட் எலெக்ஷன், நான் நிற்க போகிறதில்லைன்னு அறிவிச்சிட்டார். இன்றைக்கி ஆங்கில நாளிதழ் எழுதுறது மூத்த தலைவர்கள் ரிசைன் பண்ணி போகிறது, எலெக்ஷனில் நிற்க மாட்டேன்னு சொல்கிறது உளவியல் ரீதியாக கீழே பாதிக்கும். திமுகவை எதிர்க்கக்கூடிய ஓட்டாளர்கள் அனைவரும் பிரிகிறார்கள். ஒரு பக்கம் அண்ணாமலை, ஒரு பக்கம் என்டிஏ, மற்றொரு பக்கம் விஜய், மற்றொரு பக்கம் சீமா. இப்படி பிரிக்கிறது திமுகவுக்கு வலுவான செட்டப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு இன்றைக்கி வந்திருக்கு. அதில் உண்மையும் இருக்கலாம், அது நமக்கு தெரியல. இப்போ அண்ணாமலை என்டிஏ கூட்டணி ஆடி போயிருக்கிறது. அண்ணாமலை வெளியேற்றினது வந்து பாஜகவின் மூத்த தலைவர்கள், யாரையும் மதிக்கிறது இல்லை. வயசு 39 வயசு ஆச்சு. பாஜக எடுத்த விஷயம் என்னென்னா, பாஜகவில் அவன் நல்லதோ கெட்டதோ ஹிந்துத்துவாவுடைய ஐடியாலஜி மட்டும்தான் ஏன் பேசும். ஆளாளப்பட்ட ஃபவுண்டர் ஆர்கனைசேஷன் அத்வானியை வெளியே போட்டானோ கோவாவில் 2013-14. அண்ணாமலை ஏமாத்திரம். அப்பம் குப்புசாமிக்கு டயாலிசிஸ் பண்ண வேண்டியிருக்கு, நான் வேலை இருக்குன்னு சொல்லி இந்த வெளியே. இல்லை இதுவும் அதிமுக அதாவது எடப்பாடியை சார்ந்து தான் இந்த டிசிஷன் எடுத்திருப்பாங்களோ, ஒரு அழுத்தம் இருக்குமா பாஜகவுக்கு? ஏன்னா கூட்டணியில் சேரணும் என்றா என்டிஏ கூட்டணியில் எடப்பாடி இணையம்னா அங்கே ஒரு கேள்வி அண்ணாமலை இருக்கக்கூடாதுன்ற ஒரு சின்ன பார்வையில் தான் நயனா நாகேந்திரன் உள்ளே வந்தார். இதே பார்வை இப்போ இந்திய கூட்டணியில் பயணிக்கும் போது அண்ணாமலை மீண்டும் அதோட தாக்கம் எடப்பாடிக்கு பிடிக்கலையோ? அண்ணாமலைக்கு எதிராக எல்லாரும் இருக்கான். எடப்பாடியை விட்டுருங்க, நயனா நாகேந்திரன், வானதி சீனிவாசன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், பொன்னார் அவர்கள், எல் முருகன், இவ்வளோ பேரும் மூத்த தலைவர்கள். ஆனால் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துனது அண்ணாமலை அப்படின்னு எடுத்து, அது மாய, அது மித்து. நான் சொல்கிறத கேளுங்க. மூத்த தலைவர்களில் ஹனி ட்ராப்பில் நண்பர் கேடி ராகவனை சிக்க வச்சு பொம்பளை கேஸில் வெளியே போட்டார். பொன்னார், வானதி சீனிவாசன், எல் முருகன். இதை விட ரொம்ப மோசமான கோபத்தில் இருக்கிறது யாருன்னா நிர்மலா சீதாராமன். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்டும் அறிவிக்கப்படாத பிராமணர்கள், பிராமண தலைவர்கள். அது மட்டும் இல்லாமல் துக்ளக்கு குருமூர்த்தி. அமித்ஷாவுக்கு இன்டெலிஜென்ஸில் இதுக்கு தெரியாமல் தனி ரகசிய தொடர்புகள் இருக்கும் ஐபியில். அது தொடர்புகள்லாம் பார்த்தா இவன் தன்னா பெரிய ஆளாக நினைக்கிறான். யார்? அண்ணாமலை. அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. தம்பி வயசு கம்மி, ஐபிஎஸ் படித்தாலும் பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை, கல்யாண வீட்டில் நான் தான் மாப்பிள்ளையாக இருப்பேன், இள வீட்டில் நான் தான் பொணமாக இருப்பேன்னு நினைக்கிறான். அதனால் இவருக்கு ஆதரவாக இங்கேருந்து போட்டு கொடுத்துறாங்க. திருநெல்வேலியில் அண்ணாமலை நற்பணி மன்றத்தை ஆரம்பித்து வச்சுருக்காங்களாம். இதெல்லாம் மேலே போனால் எவ்வளோ கேந்தியாகும் இல்லை? ஆளாளப்பட்ட ஃபவுண்டர் ஆர்கனைசேஷன் அத்வானியை ஒன்றும் இல்லாமல் பின்னாடி போய் உட்காருங்கன்னு சொன்ன கட்சியாங்க, பார்த்துருப்பீங்க. அப்படி அண்ணாமலை இவ்வளோ பெரிய கூத்து போட்டான்னா அண்ணாமலை தேவை இனி இல்லைன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. அண்ணாமலைக்கு நேற்று கிடச்சி அப்படின்னா ஒரு 3-4 விஷயம். ஒன்று, சிபி ராதாகிருஷ்ணன் பதவியேற்பு டெல்லிக்கு போகலை. டெல்லியில் அழைத்து அமித்ஷா மீட்டிங் போட்டாங்க, அப்பவும் போகலை. அண்ணா எனக்கு இங்கே தமிழ்நாட்டில் வேலை இருக்குண்ணா, எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கண்ணா அப்படின்ட்டு ஈசிஆர் ரோட்டுக்கு போகலை. பிஎல் சந்தோஷ் வந்து சமாதானப்படுத்தி மதியானத்துக்கு அப்புறம் போனார். இப்படி எல்லா விஷயத்துலையும் அவர் 1-2 கூட்டம் இல்லை. இப்போ மொத்தமாக ஒரு 30 தொகுதிகளுக்கு 6 தொகுதியில் ஒரு ஆள் கொடுத்து 5 பேரை போட்டிருக்காங்க. அதில் ஹெச்ராஜாண்டு, தமிழிசை எல்லாருமே போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் இவரும் ஒரு ஆள் தொகுதி பொறுப்பு. அந்த தொகுதி எந்த தொகுதியும் தெரியாது, ஆனால் தொகுதியை போட்டிருக்காங்க. அண்ணாமலை வெளியே போகிறதுக்கு காரணம் அப்படின்ட்டு நமக்கு கிடைச்ச தகவலை டெல்லி சோர்ஸில் பார்த்தா, நான் தான் எல்லாம், அது டெல்லியில் ஒத்து வராது. ரெண்டாவது, ஆர்எஸ்எஸ் பிராமண லாபி இவருக்கு பிடிக்கல. பையன் திறமையான பையன்தான், ரொம்ப திமுறாக நடக்கான். அப்படி திறமை இருக்குது சார், உரிய நேரத்துக்கு வரமாட்டான், வந்தால் ஒரே வேலையை பக்காவாக பண்ணுறான், அதெல்லாம் சரிதான். பட் ரொம்ப திமிரு பிடிச்ச பையனாக இருக்கும், அப்படி நம்ம பேசுவோம்ல. அது மாதிரி அண்ணாமலைக்கு ரொம்ப திறமை இருக்குது, நல்லா படித்தவர் தான், ஐபிஎஸ் தான். ஆனாலும் தம்பி பணிய மாட்டேக்கார், எல்லாம் நான் தாங்கிறாரு, மூத்தவர்களை பதிக்க மாட்டேக்கார் அப்படிங்கிற இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போயிட்டு, திருநெல்வேலியில் தனியாக மண்டபம் ஆரம்பிச்சே போயிட்டு, சொத்து வாங்கினது, சொத்து யாகப்பட்ட மலை போல் அவர் பேரை சொத்து குவிஞ்சதாகவும், இப்போ இந்த வழக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசிட்டு கோவையில் பண்ணது, இது எல்லாமே போயிட்டு, அது மட்டும் இல்லாமல் இவருக்கு 70 தொகுதியில் நிற்கணும்னு கேட்டிருக்காரு. 30 தொகுதிக்குள்ளே கண்டெயின் பண்ணிட்டாங்க. எங்கள் எடப்பாடி இப்போ 30 தொகுதி தான் கொடுத்துருக்காங்க. அவங்க 36 தொகுதினா 30 தொகுதி தான் கொடுத்துருக்காங்க. இந்த 30 தொகுதியை தாண்டி ஒரு தலைவனாக இருந்தவனை ஒரு 6 தொகுதிக்கு பொறுப்பாளனாக போடுறது அவருக்கு பிடிக்கல. நான் எவ்வளோ பெரிய தலைவன், எவ்வளோ பெரிய ஆள், அதுக்கு முன்னாடி பிஜேபி இல்லைன்னா ஒன்று எவனுக்குமே தெரியாது.
எல்லாம் அமித்ஷா மோடி பார்த்த பார்வை உன்னை மேடையில் உட்கார வச்சு மோடி பக்கத்தில் உட்காந்து பேசுகிறேன். அண்ணாமலை ஜி ஹரிப் சாப் ஹேன்னு பேசினாரா இல்லையா? அந்த அளவுக்கு அந்தஸ்து கொடுத்ததை மோடி தானே. அந்த அளவுக்கு அந்தஸ்து கொடுத்த நீ அப்போ மதிக்கணும்ல. அவங்க சொன்னதை கேட்கணும் சார். இவருக்கு எவ்வளோ ஃப்யூச்சர் இருக்குது, ப்ராடர் ஸ்கோப் தேர், பெரிய அகலமான ஆனால் சின்ன வயசான் அதை நாசமாக்குறார். மத்திய பொறுப்பில் போடலைன்னு வருத்தமா. பெரிய மினிஸ்டர் கொடுக்கல அல்லது இன்டர்நேஷ்னல் ஃபிகராக கொடுக்கல, ஒரு இளவும் கிடையாது, அது கொடுக்கலங்கிறது அவருக்கு வருத்தம். தமிழ்நாட்டுடைய தலைவராக வேண்டுமென்றே தன்னை கிரேட் குறைச்சாங்க. நான் எதுக்கு எடப்பாடியோட மோதல் அங்கே என்னன்னா, சின்ன கவுண்டரா பெரிய கவுண்டரா, பெரிய கவுண்டர் எடப்பாடி, சின்ன கவுண்டர் யார் இவர், அவங்களுக்குள்ள சாதி மோதல். நான் அந்த கொங்கு மண்டலத்தை கையில் ஆடுவேன், அதில் தான் பிரச்சனை. இவன் இருக்கவே கூடாதுங்கிறது எடப்பாடி, அவனை தோக்கடிக்க வேணுங்கிறது இவனுடைய நோக்கம். இங்கே ஒரு சின்ன கேள்வி. இப்போது அதாவது ரெண்டு கூட்டணி, அதாவது திமுக கூட்டணியாகட்டும் எடப்பாடியோட கூட்டணியாகட்டும், எடப்பாடி பேசும்போது இது அதிமுக கூட்டணின்னு பேசுகிறாரு, பாஜக தரப்பு பேசும்போது இது என்டிஏ கூட்டணின்றாங்க. இது எந்த கூட்டணி? அது ஒரு கேள்வி இருக்கு. அது விளங்காத கூட்டணி, அது விளங்காத கூட்டணி, தோல்வியை நோக்கி போகிற கூட்டணி உறுதி சார். நீங்கள் குறித்து வச்சுக்கிடுங்க சார். எடப்பாடி இஸ் நாட் அ கரிஸ்மா பர்சனாலிட்டி. நான் அடிக்கடி சொல்கிறேன், அவருக்கு வந்து ஒரு ஆளுமைத்துவமான தலைவர் கிடையாது. ஆனால் நல்ல உழைப்பாளி, ஆடுற மாட்டை ஆடி பாடுற மாடை காட்டி கொடுப்பவனுக்கு கொடுப்பதை கொடுத்து கட்சி எல்லாத்தையும் உள்ளாக்கி, செல்லூர் ராஜிலேருந்து உதயகுமாரில் இருந்து சிவி சண்முகத்திலேருந்து தங்கமணி வேலுமணி எல்லா மணியும் பக்கத்தில் வச்சுருக்கார். ஆனால் எந்த வச்சாலும் உனக்கு ஒரு சினிமாவில் ஒரு கதாநாயகனை போடும்போது படம் ஓடணுமா இல்லையா? ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன் ஐயா, ஒரு கதாநாயகன் ரஜினிகாந்த், அஜித் குமார், அந்த இடத்துல நம்ம சரவணபவ அண்ணாச்சி படம் விற்குமா? அண்ணாச்சி ஒரு கதாநாயகன் தான், தப்பு சொல்லலை, தனித்துவமாக வந்தார் நம்ம லெஜெண்டு சரவணா. ஆனாலும் அந்த அஜித்து, அந்த விஜய், அப்படி ஒரு கமலஹாசனுக்கு ஈக்குவலான ஒரு கதாநாயகனாக இருக்கணும். அப்போ இந்த போட்டியில் கதாநாயகனாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணாவுக்கு அப்புறம் தந்தை பெரியார் போட்டியிடாவிட்டாலும் கருணாநிதி, டாக்டர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதாவுக்கு நிகரான தலைவர்கள் யாருமே கிடையாது. இன்றைக்கி மு.க. ஸ்டாலின் கூட கருணாநிதியுடைய கரிஷ்மா கிடையாது. அவருடைய எழுத்தாற்றலுடைய பேச்சாற்றல், அவருடைய சொல்லாற்றல் எதுவுமே கிடையாது. ஆனாலும் எமர்ஜென்சியில் சிட்டி பாபுவோடு நின்று அடிபட்டு முதுகில் அடி வாங்கி நொறுக்கப்பட்டார். கட்சியில் திமுகவில் இருந்தாலும் அவர் வந்து இடத்த ஆக்கிரமிச்சுக்கிட்டார். அண்ணா திமுக உனக்கு என்ன ஆக்கிரமிப்பு? எடப்பாடி பழனிசாமி யாருக்கு தெரியும்? ஒன்றுக்குமே தெரியாது. எல்லா கட்சியிலையும் ஆளுகளை சேர்ப்பான், இவர் மட்டும் ஆள்களை விளக்குறார். எதுவுமே வேணாம், நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு. இப்போது இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய செய்தி எக்ஸ்பர்ட்ஸுடைய கருத்து என்ன இந்த காலை அப்படின்னா, மிக மோசமான நிலையில் இருக்கிற கூட்டணி என்டிஏ கூட்டணி. அவங்க திட்டம் போட்டாங்க எலெக்ஷன் முடிஞ்சவொன்னே வேட்டு வைக்கிறதுக்கு. யாருக்கு? பெரிய கவுண்டருக்கு. யாருக்கு? எடப்பாடியை காலி செய்வதற்கு டெல்லி திட்டம் உருவாகிவிட்டது. அதன் மூலமாக சில காய்கள் நகர்த்தப்படுகிறது. இப்பொழுது மந்திரியில் அதிகாரத்தில் பங்குலாம் தேவை. அதிகாரத்துக்கு நீ வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதிமுக 20% தான், கழுதை சேர்ந்து கட்டெரும்பாக ஆகிவிட்டது. கட்சியில் தலைமை யாருன்னு பார்ப்பான். தலைமையில் முக்குளத்தோர் வாக்கு வங்கிகள்லாம் நிறைய உழவே செய்யாது. யார் போனாலும் அந்த வாக்குகள் உழுவதற்கான வாய்ப்பு அல்ல. 60லேருந்து 90 தொகுதிகளில் லாபி பண்ணக்கூடிய ஒரு பெரும் ஆளுமை 3 சமூகங்கள் கொண்ட முக்குளத்தோர். அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். புரியுதா உங்களுக்கு? திமுகவுக்கு முஸ்லீம் கிறிஸ்தவ வாக்குகள் கன்ஃபார்ம் ஆயிட்டு. அதே மாதிரி சீமான் வந்து ஒன்றும் இல்லாமல் போகிறார். அவருடைய வாக்குகள் ஏற்கனவே பார்ப்பன கடப்பாறை என்று பேசி இருக்கிற தமிழ் தேசிய உண்மையான ஆட்களையும் விலகி போக வச்சுட்டார். என்னடா நேற்று வரைக்கும் அயோத்திதாஸ் பண்டிதர், சங்கரலிங்கனார், சர்பிடி தியாகராயனார், சவுந்தரபாண்டியன்னு பேசிக்கிட்டு தான் இன்றைக்கி பார்ப்பன கடப்பாறைன்னு பேசுகிறான் அப்படின்னு அவருக்கு இருக்கிற கொஞ்சம் ஓட்டும் போயிட்டு அவர் 3% கீழே போயிட்டார். புரியுதா உங்களுக்கு? டிடிவி ஜெல் ஆகாது, மனம் ஒருபோதும் இணையாது. விஜயோட தாக்கம் குடும்பத்தில் 2 விசில் இருக்குன்றாரு. இது எப்படி திராவிட கட்சியில் ஓட்டுகளை பிரிக்கும்? யார் குடும்பத்தில்? இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற குடும்பத்தில் 2 ஓட்டு இருக்குன்றார். அது தப்பு, அது தப்பு. அவர் ஒரு கிறிஸ்தவர் தானே. நாகர்கோயிலில் சிஎஸ்ஐ கிறிஸ்தவன்ட்ட போய் கேளுங்க, எவனுமே விஜய்க்கு போட மாட்டான். முஸ்லீம்கிட்ட போய் கேளுங்க, எவனுமே விஜய்க்கு போட மாட்டான். ஆனால் அவருக்கு இருக்குது. எப்படி இருக்குன்னா, எல்லாருலேயும் இளைஞர்கள் இருக்காங்க சார். நல்லா கவனிங்க சார், நல்லா கவனிங்க. தெரியாதனமாக எழுதலாம் சார். சார் ஒரு 100 தொகுதியில் விஜய் ஒரு கூட்டம் போடுறார். 100 தொகுதியை உள்ளடக்கிய ஒரு இடத்துல விஜய் கூட்டம் போடுறார். ஒரு தொகுதிக்கு ஒரு 1.5 லட்சம் ஓட்டு வச்சுக்கலாம். 2 லட்சம் ஓட்டில் ஒரு 1.5 லட்சம் ஓட்டுனா 100 தொகுதிக்கு 1.5 கோடி ஓட்டு.
விஜய் கூட்டத்துக்கு வர்றது யார்? எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? 50,000 40,000 பேர் தான் வர்றான். 1.5 கோடி ஓட்டு எங்கே இருக்குது? 40,000 50,000 மக்கள் தொகை எப்படி? இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நான் சொல்கிறேன் உங்களுக்கு நல்ல புரியுது. கரூரில் போட்டோன்னா கரூர் மட்டும் இல்லை, கரூர், திருப்பூர், நாமக்கல், கோயமுத்தூர், பள்ளிப்பாளையம், ஈரோடு, இந்த மாதிரி திருச்சி வரைக்கும் மக்கள் கூடுறாங்க. நான் ஒரு அளவீடு ஒன்று போட்டேன். தமிழ்நாட்டில் நீங்கள் நம்பலாம், நம்ம நிறைய ரெக்கார்டு தான் ஆகுது. மிகப்பெரிய வீட்டில் ஒரு ஆளாக பார்த்து டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். அதுக்கு மிக முக்கியமான காரணம், அன்றைக்கு மீடியா இந்த அளவுக்கு கிடையாது. 1976களில் கருணாநிதி எல்லாருமே வில்லனாகவே பார்த்தார்கள். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. கருணாநிதி ஒரு கொலைகாரன் என்று பிரகடனப்படுத்தினார்கள். அண்ணாமலையில் அங்கே இது. கருணாநிதி ஒரு ஊழல்வாதி என்று சொன்னார்கள். கருணாநிதியுடைய காலத்தில் பெரிய அளவில் குடும்பம் இருந்துச்சு. அது எம்ஜிஆரை எல்லோரும் பாடல்கள் மூலம் தன் வீட்டில் ஒரு சகோதரனாக பார்த்தார்கள். அதில் அவருக்கு வெற்றி பாட முடிஞ்சது அன்னைக்கு. அதுக்கப்புறம் சரத்குமார் வந்தார், ஒன்றும் நடக்கலை. ரஜினிகாந்த் வரவே இல்லை. அப்புறம் நம்ம பார்த்தா ஓரளவுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்தின 2006 திரு விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர். 2006 போட்டிட்டு 6%, 8.5%. அதுக்கப்புறம் அவர் மரணிக்க முன்னால் உச்சபட்சமாக 10.29%. 2016 அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார், மக்கள் நல கூட்டணி. எத்தனை % வாங்கினார்? 10.5%லேருந்து 6% போயிட்டார். அவர் உயிரோடு இருக்கும்போதே 1.5% ஆகிட்டு, அவர் இறந்த பிறகு 0.43 ஆகிட்டு. இங்கே போய் பாருங்களேன், இந்த விஜயகாந்துடைய கல்யாண மண்டபத்தில் அவர் அடக்கம் பண்ணியிருக்காங்களே, விஜய் கேப்டனுக்கு ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க, கேப்டன் ஆலயம். அது அந்த இதிலலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் அவ்வளோ கூடி வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க அவர் இறந்த பிறகு கூட. அப்போதான் நான் நினச்சேன், இப்பேற்பட்ட ஒரு தலைவனாக எம்ஜிஆர் சமாதியில், அண்ணா சமாதியில், அம்மாவுடைய சமாதிக்கு வந்த கூட்டத்திற்கு சரிநிகரான கூட்டம் வருகிறதே, இவனாலே தமிழ்நாட்டில் ஒரு 10% ஓட்டை பெற முடியலையே, அப்போ விஜய் எத்தனை % ஓட்டை பெறுவான்? கால்குலேஷன் தான் நான் சொல்கிறேன், புரியுதா? பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், டாக்டர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, திரு கருணாநிதி, இவர்கள்லாம் ஆளுமை. இவர்கள் சமாதிக்கு வராத கூட்டமாக அங்கே வருகிறது. தனியாக ஒதுக்கி வச்சுருக்கான். எல்லாரும் வந்து க்யூவில் நிற்கிறான், அழுகுறான். அதுதான் இங்கே ஒரு அவன் வாங்கின கடைசி ஓட்டே 6%, 1.5%. விஜய் எத்தனை ஓட்ட சார் அவங்க? விஜய் எனக்கு எதிரி இல்லை, கண்டிப்பாக நல்ல மனுஷன் தான், யாருக்குமே எதிரி கிடையாது. ஒரு களப்பதிவு இல்லை. நான் இப்போ எல்லாத்தையும் விமர்சிச்சிருக்கேனா இல்லையா? கண்டிப்பாக. இது ஆனால் இங்கே தான் இந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் விஜய் பக்கம் தான் இருக்காங்க. அது ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாயை, ஒரு மித்து. இருக்காங்க. அதுக்கு காரணம் திராவிட கட்சிகள் மீது மக்களுக்கு ஏற்பட்ட வெறுப்பு. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். திமுக எதிர்ப்பாளர்கள் யாரும் இந்த முறை மாற்றம் வேணும் அப்படிங்கிறவங்க விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. அது சின்ன ஜென் செட்டு மட்டும் இல்லை. நான் 30-40 வயசுக்கு மேலேயும் திமுக எதிர்ப்பு சிலவங்களுக்கு இருக்கும், அதிமுக வெறுப்பும் சிலவர்களுக்கு இருக்கும். ஆனால் திமுக ஆதரவு நிலைப்பாரை எப்பவுமே மாற்ற மாட்டான். அவன் அப்படியே தான் போடுவான். அதுக்கு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொன்னால், அறிவாலயத்தெலாம் 1991 அடித்து நொறுக்கிட்டாங்க. ராஜீவ் காந்தி அசாசினேஷன் இருக்குது. அந்த இக்கட்டான சூழ்நிலையில் திமுக பெற்ற வாக்குகள் 23%. புரியுது? அது திமுகவுக்கு கான்ஸ்டன்டாக ஓட்டு. இன்றைக்கி அது 30% ஆகிருக்கிறது, ஒரு 6%. அன்னைக்கு கருணாநிதியை வில்லனாக பார்த்தவன் இன்றைக்கி ஸ்டாலினை வில்லனாக பார்க்கல. அது அவனுக்கு கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டு. அதிமுக இருந்ததை இழந்து போச்சு. 59% அம்மா கொண்டு வந்தாங்க. 1996 மட்டும்தான் குறைஞ்சது. பர்கூரில் தோத்தாங்க. 98 கோவை குண்டுவெடிப்பில் அதிமுக ஏறிட்டு கடைசியில் இறந்து போவாட்டியும் அவங்க ஜெயிச்சே இறந்து போனாங்க. இறந்து போன பிறகு அம்மா இல்லையே இன்றைக்கி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை அதிமுக மட்டும் இல்லை, மற்றவன் சொல்கிறான். அப்போ அந்த இதை கழுதை தெரிஞ்சு கட்டரும்பா 23 ஆக்கின பெருமை எடப்பாடிக்கு உண்டு. 11 முறை தோற்ற பெருமை எடப்பாடிக்கு உண்டு. தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல்களில் நிற்காத பெருமை எடப்பாடிக்கு உண்டு. தமிழ்நாடு பேரூராட்சி, மாநகராட்சி, நகராட்சி, கிராம ஒன்றியம் 2 நாடாளுமன்ற தேர்தல்கள், 2021 சட்டமன்ற தேர்தல்கள் எல்லாத்துலேயும் தோற்ற பெருமை எடப்பாடிக்கு உண்டு 11 முறை. அப்போ அதை குறைச்சி இன்றைக்கி 18 ஆக்கிட்டான். அதுக்கு காரணம் என்னென்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய பல பேர் வெறுப்புட்டு இந்த முறை அந்த ஓட்டு பிரிகிறது கொஞ்சம் பாசிட்டிவாக யாருக்கு போகுது? விஜய்க்கு போகுது. பாரம்பரியமாக ரெட்டலைக்கு போடுறவனும் சூரியனுக்கு போடுறவனும் அவனுக்கு தான் போட போகிறான். சீமானுடைய ஓட்டு தளரப்போகிறது. ஆனால் நானும் நீங்களும் பேசுகிறோம் பாருங்கள், இப்போ பேசுகிறோம்ல, நான் இப்போ பேசுகிறோம்ல, விஜய் எனக்கு எதிர்ப்பு கிடையாது. அவருக்கு நமக்கு என்னதான் இருக்குது? ஒரு ஒரு திரைத்துறை, ஒரு தொழில்.
எல்லாருமே. அதே மாதிரி தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 5 கோடி வாக்காளர்களில் அவ்வளோ பேரும் போட மாட்டான். எல்லாரும் யோசிப்பான். அதனால் எத்தனை பேர் நான் சினிமா பார்த்தே 20 வருஷம் ஆச்சு. நான் போய் போடுவேன்னா என் பிள்ளைகளும் போடாது. ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். அப்படி தமிழ்நாட்டில் மாற்றம் வர வேண்டும் என்றால் அதற்காக ஒரு ரெவல்யூஷனரி, ஒரு ரிவோல்ட், ஒரு புரட்சிகரமான செய்திகளை சொல்லணும். பொய் சொன்னாலும் சீமான் நல்லா சொல்கிறார்ல, ஆம ஓட்டில் உலகத்தில் எவனோ பயணிக்க முடியுமா? ஆம ஓட்டில் போனேங்கிறான் மனுஷன். ஆம ஓட்டில் யாராவது பயணிக்க முடியுமா? அதை நம்புகிறான். மதிவதனி பின்னால் நின்று நிற்கிறான். பிரபாகரன் லிஸ்ட் எழுதிக்கும், அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், காரக்குழம்பு பிடிக்குமா, வத்த குழம்பு பிடிக்குமா, ஆமக்கறி பிடிக்குமா, பொரியல் பிடிக்குமா, அவியல் பிடிக்குமா, வறுத்த கறி பிடிக்குமா, பிரியாணி பிடிக்குமா, இதெல்லாம் எழுதிக்கோ அப்படின்னு சொன்னானா ஒரு புரட்சியாளர். உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். சிவாஜிலிங்கத்தை நான் பேசினா சிவாஜிலிங்கம் என்கிட்ட சொல்கிறாரு, சினிமாக்கான நிறைய பேர் வருவான், அதில் இவனும் ஒருத்தன் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். யார்? நம்முடைய சிவாஜிலிங்கம். அப்போ அவருக்கும் ஒரு குறிப்பிட்ட வாக்காளர்கள் பேச்சில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இருக்கிறாங்க. இல்லை 8%, 6% இருக்கிறா இல்லையா? அதே மாதிரி இவருக்கும் ஒரு 8%, 10% இருக்கும். இது திட்டமிட்டு செட்டப் பண்ணது தான். ஆனால் இந்த ஓட்டில் க்ளீன் பவுல்டாக ஆக போகிறது 11% கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி கீழே வரப்போகிறது. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 11%ங்கிறதே பொய் சார். எப்படின்னு கேட்டேன்னா, ராகுல் காந்தியும் இவர்களும் ஒன்றா நிற்கும்போது மோடியா ராகுலா அப்படிங்கும்போது திமுகவுக்கு பிடிக்காதவன் எல்லாரும் மோடிக்கு போட்டான். அது சென்ட்ரல் எலெக்ஷன் தானே. கண்டிப்பாக. அதே மாதிரி அண்ணாமலை கொஞ்சம் ஒரு 1.5% ஆதரவு இருந்துச்சு. இளைஞர்கள் அவர்களும் போட்டார்கள். 2வது. 3வது, அதிமுக ஆதரவான ஓட்டுகள், பிராமணிக்கல் ஓட்டுருக்கு பாருங்கள், அது அதிமுக இலைக்கு போடலை. ஏன்னா எடப்பாடி மேலே நிற்க மாட்டார், மோடியா ராகுலா அப்படி போட்டாங்க. அப்படி போட்டு கூட்டணியில் வந்தது அந்த 11 தவிர இன்றைக்கி அவங்க 5.5, 6க்கு மேலே வரமாட்டார்கள். இவங்க செஞ்ச எல்லா வேலையும் திமுகவுக்கு ஒரு வெளிப்புறமான, வெளியரங்கமான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறதா. நான் நடுநிலையோடு போகிறேன். ஒரு 10,000 நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கேன். உலகம் முழுவதும் எக்கனாமிக் சர்வேயாக இருந்தாலும் சரி, செப்பாலஜிஸ்ட் இருந்தாலும் சரி, சோசியாலஜியாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, அதாவது மத ஆன்மீகம் எல்லாமே நடத்திட்டேன். எனக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும். நான் சொல்கிற கருத்து ஒருவேளை நடக்காமல் போகலாம். இருந்தாலும் எல்லோரையும் யூகித்து சொல்கிறேன், இதுதான் நடக்கும். இது இன்றைக்கி ஏற்பட்ட பரபரப்புக்கான, விஜய்க்கான ஒரு பரபரப்பு மட்டுமே. இது நாளை நிலைத்திருக்க போவதில்லை. கண்டிப்பாக. தமிழக தேர்தலை ஒரு அழகான, எந்த கட்சி என்னென்ன மூவில் இருக்காங்க, ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் கொடுத்தீங்க, அழகாக சொன்னீங்க. உங்கள் நேரத்தை உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி திரு சார்.